வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மேஜிக் வாண்ட் டூல்ஸை வச்சு நம்ம என்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேஜிக் வாண்ட் டூல்ஸோட ஷார்ட்கட் வந்து W. இது வந்து நான் அட்வான்ஸ் வெர்ஷனான CS6 உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். எதுக்காகனா க்யூப் செலெக்ஷனும் மேஜிக் வாண்ட் டூல்ஸும் என்ன இதை வச்சு ரெண்டையும் வச்சு எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் இந்த ஃபோர்ஸை ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு பிக்சர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பிக்சர் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணி உங்களுக்கு பேக்ரவுண்ட் செட் பண்ணி வச்சுக்கோங்க. செட் பண்ணி வச்சதுக்கப்புறம் இந்த பிக்சர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் மேஜிக் வாண்ட் டூல்ஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இதை நான் ஃபஸ்ட்டு மினிமைஸ் பண்ணி நான் கீழே வச்சுக்கிறேன். இப்போ இந்த பிக்சர் இருக்கு இல்லையா, அந்த பிக்சரை நம்ம எந்த இடத்துல நம்ம செலெக்ஷன் பண்ணுறோமோ அந்த மேஜிக் வாண்ட் டூல்ஸ் வந்து ஃபுல்லாக செலக்ட் பண்ணோம். இது பாருங்கள், இதில் நான் கிளிக் பண்ணோன்னே இது ஃபுல் ஏரியாவே நான் வந்து செலெக்ஷன் பண்ணிடுச்சு. இந்த கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்புக்கு நம்ம எப்படி செலெக்ஷன் பண்ணலான்னா நீங்கள் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் வரும். ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மைனஸ் வரும். ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் வரும். ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணால் மைனஸ் வரும். இப்போ நம்ம இந்த ஏரியாவில் நம்ம வந்து கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுனால ப்ளஸ் சிம்பிளை, அதாவது ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் ஒரு கிளிக். இதுவே நான் மைனஸை கிளிக் பண்ணிட்டு இதில் கிளிக் பண்ணால் இது அப்படி டெலீட் ஆகிரும். உங்களுக்கு தெரியுதா? இதுவே நான் ப்ளஸ்ஸை சிம்பிள்ஸை கிளிக் பண்ணிட்டு ஷிஃப்ட்டு கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு நான் இதில் கிளிக் பண்ணுறேன், ஃபுல்லாகுது. இதுவே நான் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணால் மைனஸ் வரும். அந்த மைனஸை கிளிக் பண்ணிட்டு இதில் கிளிக் பண்ணால் உங்களுக்கு டெலீட் ஆகிரும். ப்ளஸ்ஸு மைனஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை குயிக் செலெக்ஷன் மேஜிக் வாண்ட் டூல்ஸு. இது நம்ம ஒரு ஏரியா ஃபுல்லாக ஒரு பிக்சரை வந்து நம்ம எந்த இடத்துல ஃபிக்சல், அதாவது இப்போ வந்து உதாரணத்துக்கு நான் இதில் கிளிக் பண்ணாலும் அந்த ஃபுல் ஏரியாவும் கவர் ஆகிடுச்சு. இப்போ நான் இது ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ பிக்சர் மறுபடியும் புதுசாக ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து இந்த இடத்துல மட்டும் நான் செலெக்ஷன் பண்ணுறேன். செலெக்ஷன் பண்ணால் இந்த ஏரியா மட்டும் செலெக்ஷன் ஆகும். நம்ம எந்த இடத்துல நம்ம செலெக்ஷன் பண்ணுறோமோ அந்த ஏரியா மட்டும் செலெக்ஷன் ஆகும். இப்போ இந்த கலர் இருக்கு இல்லையா, இந்த கலர் பாருங்கள், ஃபேஸில் இந்த பிளாக் கலர் இருக்குது. இந்த பிளாக் கலர் மட்டும் இப்போ செலெக்ஷன் பண்ணால் பிளாக் கலர் மட்டும் செலெக்ஷன் ஆகும். இப்போ இந்த டம்ளர் மட்டும் நான் செலெக்ஷன் பண்ணுறேன். டம்ளரில் நான் எந்த இடத்துல அந்த மேஜிக் வாண்ட் டூல்ஸ்னு கிளிக் பண்ணணும் அந்த இடம் மட்டும் செலெக்ஷன் ஆகும். இப்போ இந்த பேப்பர் நான் செலெக்ஷன் பண்ணுறேன். இந்த பேப்பரில் எந்த கலருங்கிறது செலெக்ஷன் ஆகும். இப்போ இந்த காலில் செலெக்ஷன் பண்ணுறேன். இந்த ஏரியா மட்டும் நான் எதில் நான் செலெக்ஷன் பண்ணுறனோ அந்த ஏரியா கூட கரெக்டாக செலெக்ஷன் ஆகும். அதுதான் மேஜிக் வாண்ட் டூல்ஸ். நீங்கள் பார்த்தாலே தெரியும். இதை வச்சு நம்ம ஸ்கின்னை வந்து டார்க்னஸ் பண்ணிக்கலாம். ஸ்கின்னை வந்து நம்ம ஸ்கின் கலெக்ஷனுக்கு வந்து கலர் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஒரு பிக்சரை இந்த மேஜிக் வாண்ட் டூல்ஸ் வச்சு நம்ம மல்டிப்ளியாக யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா விதமான எடிட்டிங்க்கும் இந்த மேஜிக் வாண்ட் டூல்ஸ் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அவுட்ரு ஏரியாவை நான் கிளிக் பண்ணும்போது ஃபுல்லாக கவர் ஆகிறதுக்கு காரணம் என்னென்னா இதே மாதிரியே எல்லா ஃபிக்சலும் இருக்குது. அதனால தான் இந்த ஃபிக்சலை நான் கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபிக்சல் ஃபுல்லுமே அது குயிக் செலெக்ஷன் ஆகிடுது. உள்ளே ஏன் செலெக்ஷன் ஆகலைன்னா இந்த பிக்சருக்கு உள்ளே அது இருக்கிறனால செலெக்ஷன் ஆகலை. அதுக்காக தான் நம்ம ஷிஃப்ட் ப்ளஸ்ஸையும் ஆல்ட் மைனஸ் அப்படிங்கிற சிம்பிளை வச்சு நம்ம யூஸ் பண்ணோம். இது வந்து மேஜிக் வாண்ட் டூல்ஸ். இதே மாதிரி தான் சேம் தான் குயிக் செலெக்ஷனும். இது நம்ம அதில் மறுபடியும் இந்த பிக்சரை வெளியே வந்துட்டு மறுபடியும் அந்த பிக்சரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் குயிக் செலெக்ஷன் அப்படின்னா நம்ம அதே மாதிரி தான் மேஜிக் வாண்ட் டூல்ஸ் என்ன பண்ணுதோ அதே தான் குயிக் செலெக்ஷனும் பண்ணும். இப்போ நீங்கள் வந்து அந்த பிக்சரை செலெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் குயிக் செலெக்ஷன். ஆனால் மேஜிக் வாண்ட் டூல்ஸை நம்ம கிளிக் பண்ணோன்னே இந்த ஏரியா ஃபுல்லாக நம்மளுக்கு கவர் ஆணுச்சு. ஆனால் மேஜிக் வாண்ட் டூல்ஸு மாதிரி குயிக் செலெக்ஷன் அப்படி கிடையாது. இதை நம்ம இப்படி செலெக்ஷன் பண்ணணும். ஃபுல்லாகவே மவுஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே நம்ம செலெக்ஷன் பண்ணால் மட்டும்தான் அது எந்த ஏரியாவில் நம்ம மவுஸை நம்ம கொண்டு போகிறோமோ அந்த ஏரியா ஃபுல்லும் செலெக்ஷன் ஆகும். இதுவே நம்ம மேஜிக் வாண்ட் டூல்ஸ் வச்சு நம்ம செலெக்ஷன் பண்ணோம்னா இதில் ஒரு கிளிக் பண்ணால் இந்த ஏரியா ஃபுல்லும் கிளிக் ஆகுது, ஃபுல்லாக செலெக்ஷன் ஆகிடும். வேலைப்பாடை நம்மளுக்கு சீக்கிரமாக குறைக்கிறதுக்காக தான் அந்த மேஜிக் வாண்ட் டூல்ஸ் நம்மளுக்கு பயன்படுது. இதுவே குயிக் செலெக்ஷன் வச்சு செலெக்ஷன் பண்ணிங்கன்னா நம்ம எந்த இடத்துல மவுஸை நம்ம ட்ராக் பண்ணுறோமோ, இப்போ பாருங்கள் குயிக் செலெக்ஷன் பண்ணிக்கிறேன்.
இதை நான் எந்த இடத்துல ட்ராக் பண்ணுறேனோ அந்த இடம் மட்டும்தான் செலெக்ஷன் ஆகும். இதுவே மேஜிக் வான் டூல்ஸ் வச்சு நான் செலெக்ஷன் பண்ணும்போது எந்த ஃபிக்சலில் நான் செலெக்ஷன் பண்ணுறேனோ அந்த ஃபிக்சல் ஃபுல்லும் கவர் ஆகும். பாருங்கள், இந்த ரெண்டுக்குள்ளே டிஃப்ரெண்ட்டே இதுதான். நான் எந்த ஃபிக்சலில் நான் செலெக்ஷன் பண்ணுறேனோ அது மேஜிக் வான் டூல்ஸ் செலக்ட் பண்ணும். க்யூக் செலெக்ஷனுங்கிறது நம்ம எதை செலெக்ஷன் பண்ணணுமோ அந்த ஏரியா ஃபுல்லும் நம்ம செலெக்ஷன் பண்ணால் இது செலெக்ஷன் ஆகும். மவுஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம செலெக்ஷன் பண்ணிக்கலாம். ஃபுல் ஏரியாவும் எனக்கு வேணும்னா ஃபுல் ஏரியாவும் செலெக்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதுவும் செலெக்ஷன் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இது ஒரு பிஎன்ஜி ஃபைல், அதனால நம்மளுக்கு குயிக் ஃபுல்லாமே நம்மளுக்கு செலெக்ஷன் ஆகுது. நம்மளுக்கு எது தேவையோ அதில் ப்ளஸ்ஸு மைனஸ் இருக்குது. இதில் ப்ளஸ் சிம்பிளை நீங்கள் மாற்றிக்கலாம், ப்ளஸ் மைனஸ் மாற்றிக்கிட்டு நீங்கள் மாற்றிக்கலாம். சைஸை ப்ரெஸ் பண்ணிக்கலாம், சுருக்கிக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ ப்ரெஸ் சைஸ் கூட மாற்றிக்கலாம். அதில் இன்னொரு பிரச்சனை இருக்குது, என்னங்கிற சொல்லிடுறேன். இதுக்கு ப்ளஸ் இருக்கு இல்லையா, இது நம்ம கீபோர்டில் ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி கூட்டுறதுக்கு ப்ராக்கெட் பட்டன் லெஃப்ட் சைடு ரைட் சைடு ப்ராக்கெட் பட்டன் இருக்கு இல்லையா, அந்த ப்ராக்கெட் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ப்ரெஸ் ஆகும் ப்ரெஸ்ஸு. ப்ராக்கெட் பட்டனை சுருக்கினீங்கன்னா ப்ரெஸ் சைஸ் சின்னதாகும். இது நீங்கள் மைனஸ் கொண்டு வரணும் அப்படின்னா நீங்கள் அந்த மவுஸ் பட்டனை கிட்டே கொண்டு போனீங்களே உங்களுக்கு தெரியும். மைனஸில் கிளிக் பண்ணிட்டு இது ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணால் ப்ளஸ்ஸு, ஷிஃப்ட்டை விட்டுட்டு இங்கே கண்ட்ரோலை கிளிக் பண்ணிங்கன்னா மறைஞ்சிரும். ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் வரும், ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணால் ப்ளஸ் சிம்பிள் வரும். மைனஸில் இருக்குது, நம்ம எதில் செலெக்ஷன் பண்ணியிருக்கோமோ இப்போ ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணால் ப்ளஸ்ஸு, ப்ரெஸ் பண்ணால் மைனஸ், ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணால் ப்ளஸ்ஸு, ப்ரெஸ் பண்ணால் மைனஸ். இதுக்கும் அதுக்கும் ஒரே சேம் தான். ப்ளஸ்ஸாக மாற்றுறதுக்கும் மைனஸாக மாற்றுறதுக்கும் ஆல்ட்டு ஷிஃப்ட் இந்த 2 கீயும் ஒர்க் ஆகுது. இது பாருங்கள், நான் எதில் செலெக்ஷன் பண்ணுறேனோ அது மட்டும்தான் செலெக்ஷன் ஆகும் குயிக் செலெக்ஷனில். மேஜிக் வான் டூல்ஸில் அப்படி கிடையாது. நம்ம எந்த ஃபிக்சல் நம்ம கிளிக் பண்ணுறோமோ அது ஃபுல்லாக கிளிக் ஆகும். இதில் நான் கிளிக் பண்ணால் இது கிளிக் ஆகும், இதில் கிளிக் பண்ணால் இது கிளிக் ஆகும். இந்த ரெண்டுக்குள்ளே டிஃப்ரெண்ட் இதுதான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மேஜிக் வான் டூல்ஸுக்கும் குயிக் செலெக்ஷனுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் இதுதான். வேலையை சுலபமாக்கக்கூடிய வேலையை பண்ணுறது மேஜிக் வான் டூல்ஸ். நம்ம எந்த ஃபிக்சல் நம்ம கிளிக் பண்ணுறோமோ அதை ஃபுல்லும் நம்ம கவர் பண்ணக்கூடியது தான் மேஜிக் வான் டூல்ஸோடைய வேலை. நம்ம குயிக் செலெக்ஷனை செலெக்ஷன் பண்ணி நம்ம எதெல்லாம் செலெக்ஷன் பண்ணுறோமோ அதை ஃபுல்லும் செலெக்ஷன் பண்ணக்கூடிய வேலையை பண்ணுறது தான் குயிக் செலெக்ஷனுடைய வேலை. இந்த டூலுக்குள்ளே ரெண்டுமே இதுதான் டிஃப்ரெண்ட்டு. நம்மளுக்கு என்னென்ன தேவையோ, என்னென்ன எடிட்டிங்க்கு தேவைப்படுதோ அப்போலாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பிக்சரை நான் செலெக்ஷன் பண்ணிவிட்டு குயிக் செலெக்ஷனை செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ மேஜிக் வான் டூல்ஸை செலெக்ஷன் பண்ணிவிட்டு இந்த பிக்சரை நான் அந்த இடத்துல மூவ் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இப்போது நான் அந்த ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதில் நான் எப்படி ட்ராக் பண்ணி காமிக்கிறேன். மூவ் டூலை கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த பிக்சரை இங்கே கொண்டு வந்துடுறேன். பாருங்கள், அழகாக வந்துருச்சு இல்லையா, எவ்வளோ அழகாக வந்துருச்சு. அந்த கேப்லலாம் பாருங்கள், அந்த கேப்லாம் தெளிவாக வந்துருச்சு. பிக்சர் தனியாக நம்ம எடுத்துட்டோம். உங்களுக்கு பார்த்தா தெரியுது இல்லையா. எவ்வளோ அழகாக வந்திருக்கு பிக்சர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.